பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இயேசு கிறிஸ்துவின் அதி உன்னதமான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். நரகம் என்பது ஆண்டவர் மூலமாக பாவியான மனுக்குலத்தின் தண்டனைக்காக நியமிக்கப்பட்ட ஒரு இடமாய் இருக்கிறது. இதைத்தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து மேற்கூறிய வசனத்தில் சொன்னார். நரகத்தை குறித்த 5 முக்கியமான சத்தியங்களை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். இதில் இரண்டாவதாக, நரகம் என்பது ஒரு பயங்கரமான வேதனைக்குரிய இடமாய் இருக்கிறது. இந்த பூமியில் ஒவ்வொரு கஷ்டம், துன்பம், பிரச்சனைகளின் மத்தியில் ஒரு நம்பிக்கையின் கதிர் தோன்றும். ஆனால் நரகத்தில் அவதிப்படும் எந்த ஒரு மனிதனுக்கும் ஒரு நம்பிக்கையும் இல்லை. அங்கு பணக்காரன் ஏழை, ராஜா அடிமை, வெள்ளை கருப்பு, ஆண் பெண் என்ற ஒரு பாகுபாடும் இல்லை. எல்லாரும் நரகத்தின் அக்கினிக்கு பாத்திரவான்களாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட தண்டனை கொடுப்பதனால் ஆண்டவர் அநியாயக்காரர் என்று அநேகர் நினைக்கிறதுண்டு. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். தண்ணீரில் மூழ்கிற ஒருவன் தன்னை காப்பாற்ற வந்த நபருடைய உதவியை நிராகரித்தால் இதில் உதவ வந்த நபருடைய தவறு என்ன? நரகத்திலிருந்து மனுக்குலத்தை காப்பாற்றும்படியாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மை சிலுவையில் பலியாக ஒப்பு கொடுத்து ரட்சிப்பின் வழியை ஆயத்தம் செய்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த உதவியை யாராவது நிராகரித்து நரகத்தில் சென்றால் இதில் ஆண்டவர் எப்படி குற்றவாளி ஆவார்? பிரியமானவர்களே, நரகம் ஒரு பயங்கரமான வேதனைக்குரிய இடமாய் இருக்கிறது. மேலும் இந்த தண்டனைக்குரிய இடத்திலிருந்து நீங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதே ஆண்டவரிடத்தில் உங்களுக்கான எங்களுடைய வேண்டுதலாயிருக்கிறது.